வணக்கம் நவீன் ஓசை லிசனர்ஸ். இந்த சீசன் இங்கே எப்படி இருக்குது இப்போது நிலமை நம்ம நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன கோர்ஸ் சேர்றது, என்ன கெரியர் சாய்ஸ் டிசைட் பண்ணணும், அதை பொறுத்து ஒரு கோர்ஸ் டிசைட் பண்ணணுமே, இந்த மாதிரி யோசனைகள் சுற்றி நிறைய குடும்பங்களில் இது போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த டாபிக் பேசலான்னு நான் முடிவு பண்ணேன். இது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இது பேர் இக்கிகாய், IKIGAI. இதோட மீனிங் வந்து லைஃப் பர்பஸ். இது நீங்கள் கூகுளில் இமேஜஸ்க்கு இக்கிகாய்னு தேடினீங்கன்னா 4 சர்க்கிள்ஸ் விதவிதமான கலரில் அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இக்கிகாய் டயக்ராம் நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாம். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, கூகுள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் அதோட கான்செப்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இக்கிகாய் லைஃப் பர்பஸ்க்காக அப்படின்னு ஜாப்பனீஸ் வச்சுருந்தாலுமே, கெரியர் டெசிஷன் அப்படின்னு வரும்போது இது ஒரு டூலாக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். மற்ற எபிசோட்ஸ்லலாம் நம்ம வாழ்க்கை சம்பவங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த காலகட்டத்தை கருதி நான் வந்து இந்த எபிசோடை கொஞ்சம் கெரியர் சாய்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக ஃபீல் பண்ணலாம் சில பேர். பட் இது ஒரு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்டு. நீங்கள் ரொம்ப பெரியவங்க, இப்போ உங்களுக்கு கெரியர் சாய்ஸ் எடுக்கிறதுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வயசு உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்லாம் இருந்தால், இது உங்கள் லைஃப் பர்பஸ்க்காக யோசிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யங்கர் ஏஜ் லைக் ஒரு கெரியருக்குள்ளே இப்போ தாங்க நுழைஞ்சிருக்கேன், பட் இதுக்கு ரைட்டான கெரியராக தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை என்ன கெரியர் நான் எடுக்கணும்னு யோசிக்கிற நிலமையில் நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஒன்ஸ் இந்த எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஈவன் நெக்ஸ்ட் இயர் கூட யாராவது இதை கேட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த எபிசோடை இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இக்கிகாய் அப்படின்ற இந்த டூலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அந்த டயக்ராமில் 4 சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த டிஸ்கஷனுக்காக நம்ம 4 லிஸ்ட்டாக அதை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இந்த எபிசோட் கேட்டுட்டு இது ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் லேட்டர் பண்ணுங்கள். பட் இதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க ஆஸ் அன் எபிசோட். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, வாட் யூ லவ் டு டூ, உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும், இதுதான் லிஸ்ட் நம்பர் 1. உங்களுக்கு ஆடுறதுக்கு பிடிக்கலாம், பாடுறதுக்கு பிடிக்கலாம், பைக் ஓட்டிகிட்டு லாங் ட்ரைவ் போக பிடிக்கலாம், இல்லை லாங் ட்ராவல் உட்காந்துட்டு போகிறது, ஒரு லாங் ட்ராவலில் உட்காந்துட்டு போகிறது பிடிக்கலாம், இல்லை மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண பிடிக்கலாம், ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய மவுண்டன்ஸ் பார்க்குறது, ட்ரெக்கிங் போகிறது, இல்லை விதவிதமான டூர் டெஸ்டினேஷன்ஸ் பார்க்குறது, பறவைகள், பூச்சிகள், இந்த மாதிரி உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம். கிரிக்கெட் பிடிக்கலாம், வயலின் வாசிக்க பிடிக்கலாம், மீன் பிடிக்க பிடிக்கலாம், என்ன வேணால் உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வித் ஒரு 20 to 25 ஐட்டம்ஸ் போட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு 25 ஐட்டம் 30 ஐட்டம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது லிஸ்ட் நம்பர் 1. ஓகே, இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் லிஸ்ட் நம்பர் 2க்கு வாங்க. இதில் என்ன நீங்கள் பண்ணணும் லிஸ்ட் நம்பர் 2லன்னா, எதுலெல்லாம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நான் சூப்பராக பண்ணுவேங்க, இந்த ஸ்கில்லாம் எனக்கு இருக்குது, அந்த மாதிரி என்ன விஷயம் உங்கள் கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா துணி தைப்பேன், எனக்கு ஃபேஷன் டிசைனிங், அந்த ட்ரெஸ் டிசைனிங் இருக்குல்ல, இந்த கலர் காம்பினேஷன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், இல்லை இந்த துணியில் இந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் எனக்கு டேலண்ட்ஸ் இருக்குங்க, அது நானே கண்டுபிடிச்சிருக்கேன், ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் அதை எனக்கு கொடுத்தா நான் பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு டெய்லரிங் ஸ்கில்லாக இருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் ஸ்கில்லாக இருக்கலாம். இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு கேமரா வழியாக நான் ஒரு பிக்சர் அந்த சீனரி பார்க்குறேன், இல்லை ஒரு மனுஷங்க நிற்கிறத பார்க்குறேன்னா அவங்க எந்த மாதிரி நிற்கணும், எந்த மாதிரி லைட்டிங்கில் நிற்கணும், அவங்க பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா இல்லையா, அவங்க நவுந்து நிற்கணுமா, அவங்க லைட்டிங் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி பல விஷயங்களை என்னால் சொல்லி பர்ஃபெக்டாக அந்த பிக்சர் எடுத்து கொடுக்க முடியும். எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம், இல்லை மற்றவங்க உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம், அது ஒரு ஸ்கில்லு. இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று, ஒரு ஷார்ட் ஆகுது, ஏதோ ஃப்யூஸ் போகுது, அந்த மாதிரி இருந்தால் இது இங்கே சரியாக கனெக்ஷன் இல்லை, அதனால தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன், இங்கே ஏர்த்திங் வயர் வந்து சரியாக இல்லை, அதனால தான் இது ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை அப்சர்வ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குற ஸ்கில் தானாக வந்திருக்கும், இல்லை உங்களுக்கு அதில் நல்லா வருதுன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ அது உங்களோட இன்னொரு ஸ்கில். அந்த மாதிரி பெயிண்டிங் ஸ்கில்ஸாக இருக்கலாம்,
இல்ல அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல. லைக் ஒரு ஒரு முடிய வச்சோ, இல்ல ஒரு க்ளூஸ வச்சோ, அ ஒரு மனுஷனோட முகத்த ரீக்ரியேட் பண்ற அந்த டேலண்ட், அந்த மாரிலாம் ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த மாரிலாம் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி இஃப் இட் இஸ் ஃபோரென்சிக். ஸோ இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஓகே. அ ஆடுற, பாடுற ஸ்கில்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கில்ஸ், எனிதிங். ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டு, அத்லெட்டிக்ஸு, ஏதோ எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது 25 ஐட்டம், 30 ஐட்டம், 35 ஐட்டம் இருந்தாலும் சரி, செகண்ட் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்மிங் டு த தேர்ட் லிஸ்ட். நான் இதை பண்ண உலகம் எனக்கு காசு கொடுக்குதுங்க, எனக்கு இதுலேருந்து காசு கிடைக்குது, அந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா டைப்பிங் ஷாப் இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுப்போம், இதை எனக்கு டைப் பண்ணி கொடுங்க, ஒரு டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த டைப் பண்ணுறவருக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கோடிங் டெவலப்பர், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறவர் அப்படின்னா, ஒரு டாஸ்க்கு கொடுத்தா, இந்த டாஸ்க்கு ஒரு கோட் எழுதி கொடுப்பா அப்படின்னா, அந்த பையன் அந்த ஆள் ஒரு கோட் எழுதி கொடுத்துருவாரு. அது பக்காவாக வேலை செஞ்சிடும். அதை அவங்க சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க, மற்றவங்களும் சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. ஸோ தே வில் கெட் பெய்ட் ஃபார் தட் கோட். ஸோ அது ஒரு ஸ்கில்லு. பூ கட்டி கொடுத்தா காசு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் அ ஃபங்க்ஷன் பண்ணால் அதுக்கு காசு கிடைக்கிது. இல்லை எனக்கு சமையல் நல்லா வரும், ஐ ரன் அ கேட்ரிங் பிஸ்னஸ். ஸோ நான் கேட்ரிங் பண்ணி நான் விதவிதமாக ஸ்வீட்ஸ் பண்ணுவேன், விதவிதமாக ரைஸ் ஐட்டம்ஸ் பண்ணுவேன், டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணுவேன், நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்றதா இருக்கலாம். இல்லை நான் வந்து டெய்லர் ட்ரெஸ் தைச்சி கொடுப்பேன், அதுலேயே எனக்கு நிறையா பணம் வரும். லைக் ஒரு ஃபங்க்ஷன் டைமாக இருந்தாலும் சரி, அது தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, எல்லோரும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் ட்ரெஸ் தைச்சி கொடுக்கணுன்னு தான் வெயிட் பண்ணி க்யூவில் நின்று, லைக் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தகுங்க உங்கள் வேலைக்கு. ஸோ வீல் வெயிட் அண்ட் நீங்கள் எப்போ தைச்சி கொடுக்குறீங்களோ அப்போ தைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்னோடய தையலுக்கு மதிப்பு கொடுத்து காசு கொடுப்பாங்க அப்படின்றது. இல்லை நான் ஒரு சிறந்த பாடகி அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி, நான் இந்த பாட்டை பாடணும், அந்த பாட்டை பாடணும், டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நான் பாடினா எனக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சிமிலர்லி ஒரு டான்ஸ் மாஸ்டர், இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடிஸ்லாம் நல்லா பண்ணுவேன், ஸோ இதை பண்ணால் எனக்கு உலகம் காசு கொடுக்குது, எல்லோரும் ரசிக்கிறாங்க, ஸோ எனக்கு அதில் நிறைய காசு கிடைக்குதுன்றதாக இருக்கலாம். ஸோ எதை நான் பண்ணினா எனக்கு நிறைய காசு கிடைக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு 20 ஐட்டம்ஸ், 25 ஐட்டம்ஸ் உங்களால் எதெல்லாம் பண்ணி காசு பண்ண முடியும். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு அவங்களோட மணியை போட்டு அதை டபுள் ஆக்கி தரா மாதிரி பிஸ்னஸஸ் உங்களுக்கு பண்ண தெரியுமா, அது வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு காசு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டு வில் பி த தேர்ட் லிஸ்ட்டு. அதில் எத்தனை ஐட்டம்ஸ் முடியுதோ அதுவும் போட்டுக்கோங்க. அடுத்தது வி கம் டு த ஃபோர்த் லிஸ்ட். அந்த ஃபோர்த் லிஸ்ட் என்னென்னா, உலகம் இதை உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குதா. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த போன லிஸ்ட்டில் ஒரு டெய்லர் சொன்னேன்ல, ஸோ அவர்கிட்ட எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் தான் அங்கே தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க அந்த டெய்லர்கிட்ட. ஸோ அப்போது உலகத்தில் இருக்கவங்க அந்த டெய்லரை சுற்றி அவரோட டேலண்ட்டை தெரிஞ்சவங்க எல்லாம் அவர்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தைங்கன்னு உடனே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி சிங்கரை எடுத்துக்கிட்டோன்னா, நீ பாடுன்னு அவங்ககிட்ட அதை உலகம் எதிர்பார்க்குது. உலகம்னா நம்ம உலக மக்களை மீன் பண்ணுறோம், சுற்றி இருக்கிற மக்கள், சமுதாயம், அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது, மீட்டிங்கில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் இவன் தான் இதை நடந்தது ஃபுல்லாக மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்லாம் அழகாக சம்மரைஸ் பண்ணி எழுதி கொடுப்பான் அப்படின்னு ஒருத்தனை சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தன் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு சம்மரி எழுதுறது, ரிப்போர்ட் ரைட்டிங்கெல்லாம் உங்ககிட்ட உலகம் எதிர்பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி மற்றவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏய் நீ இதை பண்ணு, அதை பண்ணு, ஏய் கொஞ்சம் நீ நான் சொல்கிறத கேட்டு ஆறுதல் சொல்கிறியா, நீ நல்லா ஆறுதல் சொல்கிற அப்படின்னா யூஆர் குட் கேண்டிடேட் ஃபார் அ கவுன்சிலர், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ உலகம் உங்ககிட்ட அந்த கவுன்சிலிங், ஒரு ஹீலிங் எஃபெக்டை எதிர்பார்க்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு, உலகம் உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குதுன்றது. இது 20 ஐட்டம், 25 ஐட்டம், 30 ஐட்டம், 35 ஐட்டம் எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து 4வது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட 4 தனித்தனி லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், நீங்கள் எதெல்லாம் ரொம்ப ஸ்கில்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும்,
3வது லிஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். 4வதுல வந்து இந்த உலகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது, இந்த பர்சன் இதை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு என்ன எதிர்பார்க்குதுன்ற 4வது லிஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த 4 லிஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் இருக்கும்ல, ஒன்றொன்றுத்துலேயுமே நீங்கள் 20 ஐட்டம், 25 ஐட்டம், ஒரு 30 ஐட்டம் போட்டிருப்பீங்க. ஸோ இதில் காமனாக 4 லிஸ்ட்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, ஏதாவது இருக்கா முதல்ல, இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் பண்ண வேண்டியது. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதில் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸும் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கிது, அப்புறம் உலகமும் அதை தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குது. வேறு என்ன வேணும்? அந்த விஷயத்தை கெரியர் சாய்ஸாக எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் டெவலப் ஆகி போயிட்டே இருங்க, காசு சம்பாதிச்சிட்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் உங்கள் கெரியர் டெசிஷனாக இருக்கும். ஃபைனலி இட் வில் பிகம் யுவர் லைஃப் பர்பஸ் ஆல்சோ. இந்த 4தோட இன்டர்செக்ஷன் சொல்கிறேன்ல, அதாவது 4 லிஸ்ட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு என்ட்ரி ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அவர் மியூசிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் பிடிக்குமா? 2வது லிஸ்ட்டில் அவருக்கு மியூசிக்கான ஸ்கில்ஸ் இருக்கா? 3வது லிஸ்ட்டு அவர் மியூசிக் பண்ணால் அவருக்கு காசு கொடுப்பாங்களா? 4வது லிஸ்ட்டு உலகமே ஏஆர் ரஹ்மான் தயவுசெய்து மியூசிக் பண்ணுங்கள், நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கோம், வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு உலகமே அவர்கிட்ட மியூசிக் எதிர்பார்க்குதா? ஸோ ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் த ஐட்டம் விச் வில் அப்பியர் இன் ஹிஸ் 4 லிஸ்ட். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஹீஸ் ரீச்சிங் ஹைட்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச தோனி, மகேந்திர சிங் தோனி, கிரிக்கெட் ஃபஸ்ட்டு லிஸ்ட். தோனிக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? பிடிக்கும். அவர் அதில் ஸ்கில் அதிகம் உள்ளவரா? ஆப்வியஸ்லி அவர் அதில் ஸ்கில் அதிகம் உள்ளவர். 3வது, உலகம் அவருக்கு பேமெண்ட் கிடைக்குமா? கிரிக்கெட் விளையாடினார்னா அவருக்கு காசு கிடைக்குமா? கண்டிப்பாக கிரிக்கெட் மூலமாக தான் அவர் சம்பாதிச்சிட்ருக்காரு, பெரிய ஆளானார். ஸோ கண்டிப்பாக அவரால் காசு சம்பாதிக்க முடியும். ஸோ 3rd லிஸ்ட் ஓகே. 4th லிஸ்ட், உலகம் அவர்கிட்ட கிரிக்கெட்டை தான் எதிர்பார்க்குதா? கண்டிப்பாக. தோனி கிரிக்கெட் மைதானத்தில் இறங்கினார்னா என்ன ஒரு எஃபெக்ட் வருதுன்றது யாருக்கு தெரியாது. ஸோ உலகமே அவர்கிட்ட கிரிக்கெட்டை எதிர்பார்க்குது. ஸோ தோனிக்கு இந்த 4 லிஸ்ட்லேயுமே இருக்கிற ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ அவர் அதை சூஸ் பண்ணி வாழ்ந்தார்னா அஃப்கோர்ஸ் ஹீ வில் ரீச் ஹைட்ஸ். ஸோ இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன் உங்களுக்கு, ஏஆர் ரஹ்மான் அண்ட் தோனி. அஃப்கோர்ஸ் இதை மாதிரி நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு இந்த 4 லிஸ்ட்டில் காமனாக ஐட்டம்ஸ் இருக்கான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணி அதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அது பிடிக்கும், உங்களுக்கு அதில் ஸ்கில்லும் இருக்குது, உங்களுக்கு அதில் காசும் கிடைக்கும், அப்புறம் உலகமும் உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லை, நீங்கள் முன்னேறியே தருவீங்க, நீங்கள் டாப் லெவல் ரீச் பண்ணியே ஆவீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் எனக்கு இல்லைங்க. பட் நான் கெரியர்னு ஒன்று டிசைட் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? எனக்கு பாட பிடிக்கும், எனக்கு ஸ்கில் இருக்குது, அதில் எல்லோரும் என்னை பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் என்னை வந்து யாரும் பாடெல்லாம் கூப்பிடல, எனக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படிங்க நான் வாழ்க்கையெல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நியாயமான பேச்சு. எப்போ உங்களுக்கு காசு கிடைக்காதோ ஒரு விஷயத்தில் தயவு செய்து அதை உங்கள் கெரியராக நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. எதில் காசு வராதோ அதை கெரியராக எடுக்க முடியாது. அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஸ்கில்ஸ் இருக்கலாம், உலகத்தில் எல்லோரும் யா நீ சூப்பராக பண்ணுற அப்படி இது பண்ணுலாம் சொல்லலாம், ஆனால் அதை நம்ம கெரியராக எடுக்க முடியாது. எதில் நம்மளுக்கு காசு கிடைக்கிதோ, ஏன்னா காசுன்றது பேசிக், நம்மளுக்கு சாப்பாடு, இருக்கிற இடம், போட்டுக்கிற துணி இப்படின்ற பேசிக் நீட்ஸாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதை பண்ணணுன்னாலும் இந்த உலகத்தில் காசு தேவை. ஸோ நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா காசு கிடைக்கிற வேலைக்கு தான் போகணும், இல்லை காசு கிடைக்கிற பிஸ்னஸை தான் பண்ணணும். ஸோ அந்த 3rd லிஸ்ட் எழுதணும்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எடுத்து வச்சுக்கோங்க. எதுலலாம் எனக்கு காசு கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அது ரொம்ப முக்கியம். அதில் இருந்து தான் உங்கள் கெரியர் சாய்ஸ் இருக்க முடியும். அடுத்தது நீங்கள் எதை கன்சிடர் பண்ணணுன்னா ஸ்கில்ஸ். செகண்ட் எழுதுனீங்களா ஒரு லிஸ்ட்டு, ஸ்கில்ஸ் எது இதில் இருக்குது எனக்கு அப்படின்னு. அதில் காசு சம்பாதிக்கிறதுல இருக்கிற என்ட்ரியும் ஸ்கில்ஸில் இருக்கிற என்ட்ரியும் காமனாக என்ன இருக்குது? வார்த்தைகளில் சொல்லணுன்னா இந்த ஸ்கில் எனக்கு இருக்குது, அதன் மூலமாக எனக்கு காசு கிடைக்கும், அதான். ஸோ அது என்ன ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதில் என்ன படிப்பு படிக்கணுமோ, அந்த ஸ்கில்லை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியுமோ, அதை வச்சு எப்படி வேலை வாங்க முடியுமோ, அந்த வேலையில் எப்படி முன்னேற முடியுமோ, இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருக்கிற ஒரு ஃபீல்டில் ஸ்கில்லை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸையும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளருவீங்க. காசு நிறைய அதிகமாகும். அதில் உங்கள் பொருளாதாரம் முன்னேறும், நிறைய காசு சேரும். காசு சேர சேர உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம். அந்த இன்னொரு சர்க்கிள் இருக்குல்ல, வாட் ஐ லவ் டு டூ, அந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட் இருந்துச்சுல்ல, அதில் இருக்க விஷயங்கள். ஒரு ட்ராவல் பண்ணுறது, லாங் ட்ராவல் உட்காந்து போகணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்கலாம், இல்லை பாடணுன்ற ஆசையாக இருக்கலாம், இல்லை ஆடணுன்ற ஆசையாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பணம் நிறையா சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த தேர்ட் லிஸ்ட்டை பூர்த்தி பண்ணிக்க முடியும். 4வது லிஸ்ட்டு உலகத்துக்கு என்கிட்டேருந்து இது வேணுமா அப்படின்னு யோசிக்கிறது. நம்ம யோசிக்கலாம், அதை யோசிக்காமல் கூட விட்டுறலாம். ஏன்னா உலகத்துக்காக நம்ம ஒன்று பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் மற்ற 3லாம் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த லிஸ்ட்டுக்கு போனால் போதும். இல்லைனா அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. எனக்கு மனசுக்கு பிடிச்சது நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் என்னோட ஸ்கில்டான ஒரு விஷயத்தில் நான் வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு திருப்தியாக தான் போகும். உலகத்துக்கு தேவையானது நான் பண்ணுறேனா அப்படின்றதெல்லாம் அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சதையும் நான் பண்ணுறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இதுக்கப்புறம் ஓகே உலகத்தில் நான் எதாவது பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அது ஃபைனலாக யோசிச்சுக்கலாம். கெரியர் சூஸிங் டைம்லலாம் அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இந்த 4 லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் காமன் என்ட்ரிஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த எதை வச்சு காசு சம்பாதிக்கணுன்ற லிஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதும், அதுக்கு அடுத்தது நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஸ்கில் செட் எதில் நிறைய இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணுறதும். ஸோ காசு சம்பாதிக்கிறது அண்ட் ஸ்கில் செட் இதில் கோயின்சைட் ஆகிற ஏதோ ஒன்றத்தை பிக் பண்ணி அதில் குவாலிஃபிகேஷன்ஸை வளர்த்துக்கிட்டு அதை உங்கள் கெரியராக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலும் முன்னேறுவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. ஸோ இது கெரியர் டெசிஷனில் ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு அமையும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த எபிசோடில் நான் சொல்கிறேன். ஸோ கெரியர் டெசிஷனில் ஒரு கிளாரிட்டி லுக் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இது உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது தேவைப்படுத்தினாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். இன்றைக்கி டாபிக் கொஞ்சம் சீரியஸாக தான் போயிடுச்சு, பட் இட் இஸ் நீடட்னு நான் தோணுனதுனால இதை பேசிட்டேன். ஸோ இக்கிகாய் டயக்ராம் நீங்கள் கூகுள்லேயும் பார்த்துக்கலாம். ஆல் த பெஸ்ட். We'll meet in the next episode of Nadeen Osai. Bye for now.